எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை இது. காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்லேருந்து நான் வந்து கொஞ்சம் டைரக்டர் ஆகி கொஞ்சம் பிரபலமானதுக்கப்புறம் எங்கள் காலேஜ்லேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அண்ட் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்போ என் கூடவே சேர்ந்து சில பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அதில் வந்து சுரேஷ் வந்து எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்பவே என்னுடைய காலேஜில் நான் இருக்கிறப்பவும் சரி, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு என்னோடய ஜூனியர் சுரேஷ். அண்டு சுரேஷ் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதை நான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட இருந்து அவன் எப்போ வந்து வெளியே வந்து படம் பண்ண போகிறான் அப்படின்னு நானும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். அண்டு சிறைன்னு ஒரு படம் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், போஸ்டர்ஸ்லாம். சரி, வெற்றிமாறன் சார் மாதிரியே ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சரி, எப்படி படம் இருக்க போகுது அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண. அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டுன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் பார்த்தேன், படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்பர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டண்ட்டு, இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ள கடத்துச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டிரெக்டராக, ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்திருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு கேங், அவங்க ஒரு கேங் இருக்காங்க, வந்திருக்காங்களா எல்லாரும்? ஓகே, ஒரு பயங்கரமாக ஒரு கேங் சுற்றிட்டே இருப்பானுங்க ஒன்றா. நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்கிறது, ப்ரொட்டஸ்ட்டு, இன்னொரு விஷயங்களை வந்து சுரேஷும் வந்து பங்கெடுத்துருக்கான். நான் அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன். அண்ட் நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக நின்று இருக்கான். அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ வெற்றி சாரோட அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 முன்திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பிச்சதுலேருந்து படம் வந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே விடலை. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சுது. அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, இந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ உண்மையாக அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோட வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃபாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப தனியாக இல்லை, அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், அது டைலாக்காக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லுவோம்ல, அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படி நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தோடைய நுவான்சன்ஸ், அந்த படத்தோடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்றுகின்ற போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து
என்ன சொல்றது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பா எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைம்ல என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோட இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பா அந்த ரிதமா இருந்தது. அந்த எடிட்டுக்கும் மனிதர் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சதுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, பயங்கரமா பண்ணிட்டு ஜஸ்டின் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் ஆக்சுவலி. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ், என்னுடைய கல்லூரி இவன் அவனும் ஜூனியர், இவங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி 2 செட்டு பேக்கில் இருந்து வரானுங்க இவங்க. அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவியக் கல்லூரிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னன்னா, படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேர்றதில்லை, டைரக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் சேர்றானுங்க, இல்லை சினிமாவை போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரியலி சாரி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் தான் உருவாகணும், பெயிண்டர் உருவாகணும். பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது. அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் ஏன்னா எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷை நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது. அதோட என்ன சொல்கிறது, அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னென்னா, நீ சோர்ஸ் உண்டாக்கி பண்ண அந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் சோர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் வந்து பயங்கரமாக இருந்தது, ரொம்ப வேலிடாக இருந்தது. க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் இன்னும் ஒய்டு. அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க மதேசன். தொடர்ந்து நிறைய சினிமா நீ வந்து பார்த்து. அண்டு ஸோ ஆர்டிஸ்ட்டு சொல்கிறப்ப வந்து அக்ஷய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் அவருடைய நடிப்பிலுமே வந்து வேற ஒன்று தெரிஞ்சுது எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேற ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கு. உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு பானு செம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு 2 ஆர்டிஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அவங்க பேர் அனீஷ்மா அப்புறம் அனந்தா, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் அனீஷ்மா வந்து ரொம்ப ப்ளசண்டா இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டா அந்த பயங்கரமா ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீனை அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்தணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்துல வந்து அந்த மெனக்கெடுகள் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்டா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நிஷ்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழோடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்கிறப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்கு. சரி, இது எல்லாமே உண்மையா இருக்குமா, இவ்வளவு உண்மையெல்லாம் இருப்பாங்களா, எனக்குலாம் போலீஸ்காரங்களாம் இவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்களா, எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்களான்னு நான் யோசிச்சேன் நான். பட் ஆனால் எனிவே உண்மை கதைன்றப்போ நம்பிதானே ஆகணும். ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை. அதனால வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலேயே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசுல வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்ல வந்து இருக்கும். அந்த நண்பர்களை நம்ம தேடி தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இந்த படத்துல வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்திச்சதுல எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி. அண்டு சுரேஷோட பலம் வந்து ஆர்டிஸ்டையும் அதே நேரத்தில் இந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலாக அந்த நுவான்சென்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். உண்மையிலேயே அது எல்லாரும் பாராட்டுவாங்க, பேசுவாங்க அது பின்னாடி. அண்டு சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில் பிறந்த ஒரு அம்ஜகிற பையன். அவன் ஊரை பற்றி இந்த இடத்த பற்றி இந்த மொழியை பற்றி நிச்சயமாக அவருக்கு பின்வரும் காலத்தில் வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து
கண்ட்ரோலாக செம சூப்பராக பேசியிருக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இது இருக்கும், அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த கதையை நம்பி படம் எடுத்த லலித் சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட் டீமாக இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து பிரச்சனையை பேசுறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய தைரியமான விஷயம் தான். ஒருத்தனுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனையை பேசிதான் ஆகணும். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பட் ஆனால் நம்ம பேசுகிற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இப்போ அதனால தான் நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் இந்த பிரச்சனையை பேசுறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயன் உள்ளதா இல்லைன்னு வச்சுங்களேன், என்னால் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலை உண்டு பண்ணியிருக்கு, இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கு, இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவாக இருக்கு. நன்றி. வெற்றி சாருக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய்பீம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எனக்கு இட்ஸ் அ வெரி ஒரு எமோஷ்னல் ஸ்டேஜாக இருக்குது. அண்ட் திஸ் இயர் ஹஸ் பீன் அ வெரி குட் இயர் ஃபார் மீ ஆஸ் அ டிரெக்டர். படம் ரிலீஸ் பண்ணல, ஆனால் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து எனக்கு எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ். சுரேஷ் வந்து இஸ் எ வெரி பேலன்ஸ்ட் பர்சன். அவனை மாதிரி ஒரு பேலன்ஸான ஆளை பார்க்கவே முடியாது. எந்த சிச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக, காமாக, ரொம்ப ஜஸ்ட்ன்னும் போது ரொம்ப நேர்மையாக எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான். எது கரெக்ட் அப்படின்றதுல he will stand by the right. இப்போ நான் பண்றது தப்பா இருந்தாலும் அது நான் பண்றதுக்காக ஏத்துற ஆள் கிடையாது சுரேஷ். அது தப்புன்றத அவன் சொல்ற விதத்துல அவனுடைய தன்மை இருக்கும். he is never been someone who will ஒரு அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸெப்ஷனலா இருக்கும் சுரேஷ் கிட்ட. அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியா எடுத்து முடிச்சு, நார்மலா படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும். இங்க இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்னாரு. சொல்லிடணுமா? லாஸ்டா எனக்கு ஃப்ளோவில் வந்துருச்சு, சொல்லிடுறேன். லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்றாரு படம் முடிச்சுட்டு. ஸோ அது வந்து தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியா இருந்ததுதான் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஆனா என்னோடதெல்லாம் வந்து அப்படி மேல வந்து ஒரு கமர்ஷியலா மேல ஓடிட்டே இருக்கும். இப்ப படம் பார்த்த பிறகு எனக்கே கொஞ்சம் அவமானமா இருந்தது. தமிழ் உங்க படம் பார்த்த பிறகு அடடா இவ்வளவு விஷயங்கள்லாம் படத்துல இருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மரியாதை இருந்திருக்குமே. அந்த கோர்ட் சைன்ல வந்து போலீஸ்காரனா இருந்தா கூட அவன் கேஸ் முன்னாடி வரதுக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுக்கவே இருக்குது. அங்க ஆரம்பிச்சு புல்லட் வந்து லோட் பண்ணியிருக்கா லோட் பண்ணலையா இது வரைக்கும் வந்து அந்த படம் வந்து மிக அருமையா ஒரு சீன்லையும் மிக அருமையா பண்ணிருக்காங்க. டைரக்டர் வந்து அந்த கதையை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அந்த கதையை கெடுக்காம ஒரு டைரக்டர் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அந்த கொண்டு வந்திருக்குல்ல. சுரேஷ் நீங்க வந்து கிரேட். நீங்க ஒரு டைரக்டரா இப்ப கூட நான் படம் பண்ணா உங்க அளவுக்கு என்னால பண்ண முடியுமான்னு தெரியாது. அவ்வளவு வந்து உன்னிப்பா சின்ன விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு நீங்க ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சுரேஷ், ஆல் தி பெஸ்ட். அது மாதிரி வந்து அடுத்து வந்து உங்க ஹீரோ அக்ஷய் வந்து எப்படி வந்து இது மாதிரி ஒரு கதையை வழக்கமா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பணக்கார அப்பாங்க என்ன பண்ணுவாங்க, பண்ணோட மகனை வந்து வேற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த கேரக்டர்ல எப்படி நடிக்க சம்மதிச்சாரு லலித் அப்படின் போது இப்ப தமிழ் மகேஷ் பேசுவோம் சொன்னார் நினைக்கிறேன். சரி இது மாதிரி விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும். அப்போ எப்படி வந்து அவர் போய் பாதிச்சிருக்காரு வெற்றிமாறன்னா, அவர் இது மாதிரி ஒரு படம் பண்ணி அதுல தம் பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. படம் பார்த்து முடியும் போது அந்த பொண்ணும் பையனும் அப்படியே வந்து நம்மளுடைய ஹார்ட்ல வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கேரக்டரா இல்லாம
ஒரு பெரும்பாலும் வந்து அதுதான் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க அப்பா பார்த்தா எங்க அப்பாவுக்கு இன்னும் சண்டை வந்துனே இருக்கும். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரலன்னா பையன் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா சண்டை வந்துனே இருக்கும்னு அப்பா வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பார். ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுவான் பையன், அவனை தூக்கி ட்ராக்ல உட்கார வைக்க அப்பா போராடிட்டே இருப்பான். அப்பா பையனுக்கு வந்து ஒரு சண்டை வந்துனே இருக்கும். ஆனா இந்த படம் பார்த்த பிறகு நீங்க எவ்வளவு பெரிய கிரேட்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்படி வசதியா வளர்ந்த பசங்களுக்கு இந்த கேரக்டரை எப்படி வந்து உள்வாங்கிறது, முதல்ல இந்த கேரக்டரை எப்படி நடிக்கிறது. சினிமாவில் நடிக்கிறது வேற, இந்த கேரக்டர்ல வந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து அந்த கறிக்கடையில் நிக்கிறதுல இருந்து, அம்மாவை ஸ்கூல் பைக்ல கூட்டு போய் கூட்டு வர்றதுல இருந்து, போலீஸ் ஸ்டேஷன்ல வர்ற சட்டையை மாத்துறதுல இருந்து, சோப்பை வாங்குறதுல இருந்து, சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்க கூர்ந்து கவனிச்சு அதை வந்து அழகா வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து உள்வாங்கி நடக்கிறது இல்லையா. அப்ப நான் கேட்டேன், இப்பதான் வந்து சூரியர் சூரியன் கிரேட் கிரேட் மேன் கிரேட். நீங்க மிகச்ச, ஏன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்க வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னார், சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூட்டு போயிட்டு அவங்களை வந்து அவங்களே வாழ வச்சாங்க, அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து அங்க நடிகனா இல்லாம தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரம்மாண்டமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நான் படம் எடுக்கும்போது மன்சூர் அலிகான் சொன்னான், அண்ணன் என் பேரை மாத்தி வச்சுக்கலான்னு. ஏன்டா என்ன, இல்லை இல்லை முஸ்லீம் பேரா இருக்கு எல்லாருக்கும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில தூக்கி கொண்டாட வேண்டிய படமா இருக்கும். இது வந்து அவங்கள வந்து நிறைய நேரம் நம்ம கூட தெரியும், அந்த மக்களோட உணர்வு தெரியாம இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் ரஞ்சி சொன்னார், நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்பதான் உனக்கு தெரியும். நான் கூட சில படங்களை வந்து முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் வில்லனா காமிச்சிருப்போம். அது என்னன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா, நம்ம வந்து அது முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். ஆனா இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்துருக்கு. உண்மையே வந்து அது நீங்க தமிழ் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் எடுத்திருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது உண்மையால இந்த மதத்தின் பேரால அரசியல் நடத்துறவங்க தூக்கி காலில் திருப்பி அடிச்ச மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைச்சது. அவ்வளவு அழகான ஆஹா எவ்வளவு சிறந்த மனிதர்கள். இப்போ நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும். ஆனா ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி அனுப்புவாங்க. அப்போ அவங்க அது இன்னொரு மதமே எங்களுக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு நம்ம சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினைச்சிருக்கோம். ஆனா நாங்க இப்ப வரும்போது இப்ப அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்ப எங்களால கண்டுபிடிக்க முடியுது. இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை, ஆனா இப்ப அந்த வேறுபாடை கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு சினிமா கூட ஒரு காரணமா இருந்திருக்கும். அது மாதிரி மனக்காயத்தெல்லாம் ஆற்றத்துக்கு இந்த இது மாதிரியான படங்கள், இது மாதிரியான கலைஞர்கள், இது மாதிரியான கருத்துள்ள கண்டென்ட் வந்து அந்த 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 கலரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த படம். அந்த ஒரு சீன்ல மட்டும் இல்லாம பின்புலமாவே வந்து ஒரு ஹீரோ நேமே அதை வச்சுட்டு அதனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதனால ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ காஷ்மீர்ல ஒருத்தன் குண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேருள்ள ஒரு கைதி எப்படி பாதிக்கப்படுறாங்கிற அளவுக்கு வந்து மிக ஆழமா இந்த படம் சொல்லுது. இந்த படம் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து பயத்தோட கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது, ஏன்னா சென்சாரால அடி வாங்கினோம் நான், எனக்கு சரியும் இப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு. ஆனா மாஸ்டர் வந்து அதை கரெக்டா புத்திசாலித்தனமா அது ஒரு அதனாலதான் படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையிலே எப்படி சென்சார் பண்ணாங்கிற அளவுக்கு உள்ள வந்து அவ்வளவு கான்ட்ரோவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்கு மாஸ்டர். நிச்சயமா இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 25ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஷோ ஓப்பனிங்னா 3 மணிக்கு அதனோட இது வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனோட வெற்றி வந்து யாரும் அதை தடுக்க முடியாது. உங்களுக்கும் உங்க மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு படத்தை சிறந்த திரைப்படமா இருக்கும். நீங்க 100 படம் எடுத்தாலும் சிறை அதுல ஒரு படமா இருக்கும், சிறந்த படமா இருக்கும். அக்ஷய் 1000 படம் நடிச்சாலும் அவரோட முதல் படம் இந்த படமா இருக்கிறதால உங்க 2 பேரோட இதயத்திலும் இருக்கிற படமா இந்த சிறை இருக்கு. தமிழர்களுடைய இந்திய ரசிகர்களுடைய இதயத்திலும் இந்த படம் வந்து சிறை பிடிக்கப்படும். சிறை மிக சிறப்பான வெற்றி அடையும் கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.